24/9/94. 24/9/1994. பிறந்த நேரம் காலை 9:46 AM. 9:46 AM. பிறந்த இடம்மா? பிறந்த இடம் மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், மேசராசி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நமஸ்காரம், ரொம்ப நமஸ்காரம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்கம்மா, கோடி நன்றி. நல்லா இருப்பீங்க. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ஆசை எனக்கு கிடைக்கணும், உங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான், உங்க வாய்ப்பு கிடைச்சது. நல்லா இருப்பீங்கம்மா. மருமக வந்து இப்ப மதுரையில தான் இருக்கா? மதுரை திருச்சியில இருக்கா? எங்க இருக்கு? இல்ல, நாமக்கல்ல இருக்காங்க ஐயா. நாமக்கல்ல இருக்காங்க. அப்படின்னா வந்து அவங்க வந்து விருச்சிக லக்னமா இல்லாம துலாம் லக்னமா இருக்கும். ஒரு நிமிஷத்துல லக்னம் மாறுது. அப்படியா? 9:46க்கு பிறந்தா விருச்சிக லக்னம், 9:45க்கு முன்னாடி பிறந்தா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தா லக்னம் துலா லக்னமா தான் இருக்கும். ஏன்னா விருச்சிக லக்னமா இருந்தா வெளிநாடு வெளிமாநிலம்னு கொஞ்சம் தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம், அப்போ துலா லக்னம் தான். ஏன்னா திருச்சியில் மதுரையில் பிறந்த இவங்க நாமக்கல்ல இருக்கிறாங்கன்னாலே 9:44க்கு பிறந்ததா துலா லக்னம் கணக்கு தான் வச்சுக்கணும். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கின்ற மேஷராசி பரணி நட்சத்திரம். இப்போ ராகுதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுதிசை குருபக்தியிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே உங்கள் மருமக உங்கள் மகனும் நல்லா இல்லாமல் இருக்கும். என்னம்மா கேள்வி கேட்கணும்? குழந்தை பாக்கியம் வேணும், அது எப்போ கிடைக்கும்னு தெரியல. முதல் குழந்தை சனி பக்தியில் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருபார்த்த சனி தான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. 2025 இந்த வருஷம், அடுத்த வருஷம் வந்து தீபாவளிக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கையில் குழந்தை. 2026 கையில் குழந்தை இருக்கும். அதாவது ராகுதசை சனி புக்தியில் என்ன குழந்தை கிடைக்குங்க? முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது குழந்தை ஆண் குழந்தை. ஏன்னா குழந்தை இல்லை, ஒரு குழந்தை ஜீப்ல ஜனிச்சிருச்சு, மிஸ் ஆகி போச்சு இல்லையா? ஆமா, குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்லம்மா. குரு ராகுவோடு சேர்ந்தாலே புத்திர காரகனோ புத்திர ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீச்ச செவ்வாயின் பார்வையில். அப்போ என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு விஷயத்தில் அழுகை, குழந்தைகள் விஷயத்தில் சோகம், அழுகை. டியூப்பில் ஜனிச்சுட்டு இந்த மாதிரினா குடும்பமே ஒரு மாதிரி ஒரு சோகம் வந்துடும், என்னடா அது இந்த மாதிரி தவறி போச்சு அப்படின்ட்டு. ஆக முதல் குழந்தை பெண் குழந்தை உண்டுமா, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது. 2025 செப்டம்பருக்கு மேலே, இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் 2025 தீபாவளிக்கு பிறகு, அடுத்த தீபாவளிக்கு பிறகு கையில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா.